சத்து பத்தலை அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவுலேருந்துமே உங்கள் உடம்புக்கு எந்த ஆற்றலுமே போய் சேரலன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அடிப்படை காரணம். இதை தாண்டி எதுவுமே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. முதல்ல மனசு நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த நிம்மதியை உருவாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா 2 விஷயம் தான் சார். ஒன்று மன்னிச்சிடணும், இல்லாட்டி 2வது வந்து விட்டு கொடுத்துடணும். நல்ல தூக்கம் வரணுமா, காலை மற்றும் இரவு 2 வேளையுமே சில கஞ்சி வச்சு குடிங்க. உங்கள் தலை ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அந்த கேஸ் வந்து நிற்கும். அந்த கேஸ் நிற்கும் போது உங்களுக்கு உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உணவு சாப்பாட்டில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடலுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும். எல்லாருக்கும் வந்து பாஷாவோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹீலர் சக்திவேல் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார், நல்லா தூங்குனீங்களா? நான் நல்லா தூங்குறேன், டெய்லி நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நீங்கள் தூங்குறீங்க சார். நிறைய மக்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை. நீங்களே தூங்காத மாதிரி தான் கண்ணை வச்சிருக்கிறீங்க. நீங்களே நிறைய வெளில ஷூட்டிங்காக போகிறீங்க, நிறைய பேர்த்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களுக்குமே ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, அது உங்கள் கண்ணிலே தெரியுது. கரெக்டு தான். எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம். நம்ம தினமும் வீட்டில் தூங்குறோம், நல்ல தூக்கம் வந்துடுது. ஒருவேளை இடம் மாறினா கூட தூக்கமின்மை பிரச்சனை காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது 3 விஷயம் சொல்லலாம் சார். என்னென்னா, ஃபஸ்ட்டு நிம்மதி இல்லை மனசில், 2வது வந்து சத்து பத்தலை, 3வது விஷயம் வந்து மன உளைச்சலால் நிறைய நடந்த சம்பவங்களையும் நடக்க போகிறதையும் நினச்சி மனசுக்குள்ளே போட்டு அதையே குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. மன உளைச்சலுங்கிறது வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அது சத்து பத்தலை அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவுலேருந்துமே உங்கள் உடம்புக்கு எந்த ஆற்றலுமே போய் சேரலன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அடிப்படை காரணம். இதை தாண்டி எதுவுமே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ என்ன அப்படின்னா, முதல்ல மனசு நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த நிம்மதியை உருவாக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா 2 விஷயம் தான் சார். ஒன்று மன்னிச்சிடணும், இல்லாட்டி 2வது வந்து விட்டு கொடுத்துடணும். உங்கள்கிட்ட மன்னிக்கிற குணம் இருந்ததுன்னா யார் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க, உங்களுக்கு பாதி தலைவலி போயிடும். விட்டு கொடுத்துருங்க, போனால் போய் தொழில் போ அப்படின்னு விட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு மீதி தலைவலி போயிடும். தலைவலியே இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வருமா? வரும். அவ்வளோ சார், ரொம்ப எளிமை தான் இது. 2வது 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் உணவு பழக்கங்களில் யாருமே இங்கே முறையாக கிடையாது. காலைஞ்சா டிஃபன் சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், மோர், புளிக்குழம்பு, பொரியல், எல்லாம் கூட்டு, ஊறுகாய், அப்பளம், பாயாசம், வடை, என்னத்துக்கு ஆகுது இந்த உடம்பு? அடுத்தது சாயந்தரம் ஆனால் ஒரு டீ காஃபி, ஒரு வடை, பஜ்ஜி, போண்டா, நைட் ஆனால் டிஃபனு. இந்த உணவு பழக்கங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏன் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வருது? இது எல்லாமே கரெக்டுங்கிறப்ப ஏன் உங்கள் உடம்புல இந்த தொந்தரவு இருக்குது? அப்போ இது எல்லாத்தையுமே மாற்றுங்க. நல்ல தூக்கம் வரணுமா, காலை மற்றும் இரவு 2 வேளையுமே பாரம்பரிய அரிசியில், நம்ம கருப்பு கவுனிலையோ காட்டியானம்லையோ கருங்குருவையிலையோ ஏதோ ஒரு அரிசியில் கஞ்சி வச்சு குடிங்க. காலையில் நீட்டம் நல்ல காய்கறி பொரியல் எடுத்துக்கோங்க. மதியம் வந்து நல்ல சாப்பாடு, நம்ம சீரக சம்பா அரிசிலையோ இல்லை கர்டன் சம்பாலையோ கிச்சடி சம்பா தூயமல்லிலையோ நல்ல ஒயிட் ரைஸில் நல்லா சாப்பாடு வச்சு நிறைய காய்கறி பொரியல் வச்சு தக்காளி ரசமோ நெல்லிக்காய் ரசமோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மனக்கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா குடலில் கழிவுகள் நிறையா தேங்கும். குடல் கழிவுகள் நிறையா தேங்குச்சு அப்படின்னா நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும். குடலில் இருக்க ஃபார்ம் ஆகக்கூடிய கேஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, அந்த உறிஞ்சு வால்வுகள் இருக்கு இல்லையா, நீங்கள் சாப்பிட்ட சத்தை வந்து உறிஞ்சு இந்த உடம்பு எடுக்குதில்ல, அந்த உறிஞ்சு வால்வுக்குள்ள அந்த கேஸ் எல்லாம் உள்ளே போய் என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் நிற்கும். அதே மாதிரி உங்கள் தலை ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அந்த கேஸ் வந்து நிற்கும். அந்த கேஸ் நிற்கும்போது உங்களுக்கு உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரியும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அது என்ன ஆகும்னா, நாளைக்கு நீங்கள் படுத்துங்கிறப்ப அது இன்னும் அதிகரிக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, பேதிக்கு எடுத்தால் தான் இந்த உறிஞ்சு வால், இப்போ குடல் க்ளீன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த உறிஞ்சு வால் இருக்கக்கூடிய இடம் ஃப்ரீயாக இருக்கும்போது உள்ளே போன கேஸ் எல்லாம் திரும்ப வெளியே வந்து, நீங்கள் நல்லா பாருங்கள், பேதிக்கு எடுக்கும்போது நிறைய கேஸும் சேர்ந்து ரிலீஸ் ஆகும். இந்த கேஸ் எல்லாம் என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்குள்ளே போய் எங்கெங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கோ அந்த கேஸ் எல்லாம் திரும்ப விழும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடல்லே வந்து மியூக்கஸ்னு ஒரு லேயர் இருக்குது, சளி திரவ மாதிரி ஒரு லேயர். நீங்கள் பேதிக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த லேயர் ஃபுல்லாக காலி ஆகிடும். பேதி நிறுத்துறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க, பேதி மாத்திரை போட்டு பேதி நிறுத்துறதுக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த மியூக்கஸ் லேயரில் மறுபடியும் அந்த சளி மாதிரியான திரவம் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பெட்டர் வந்து மாதம் ஒரு முறை பேதி எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், மன உளைச்சல் குறையும். 2வது வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறது. கடை ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடாமல் இருக்கணும். பேக்கரியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே போதும். சார் நான் சாப்பிடவே வேணான்னு சொல்லலை. இப்போ மாதத்துக்கு ஒரு முறை போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் முடிக்குது, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம். ஆனால் அதையே வந்து வாரத்தில் 4 நாள் 5 நாள் சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனை வரும். புரோட்டா ஆகட்டும், புரோட்டா நானும் விரும்பி சாப்பிட்ற ஆள் தான். ஆனால் நான் புரோட்டா சாப்பிட்டு 3 மாதம் ஆச்சு.
என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசைப்படும் போது சாப்பிடுவேன். ஆனால் பார்க்கும்போதெல்லாம் அதை சாப்பிடணும்னு நான் நினைக்க மாட்டேன். பானிபூரி மழை பெஞ்சா ஒரு தடவை சாப்பிடுவேன், ஆசைக்கு சாப்பிடுவேன். நான் சாப்பிடாம இருக்கிற ஆள் கிடையாது. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் விருப்பப்பட்டு சாப்பிட்றேன். என்னோட விருப்பத்துக்கே நான் எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு இருக்கிறது இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உணவு பழக்கங்களில் மிக முக்கியமானது, நம்ம வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் யாருமே இப்போ எடுத்துக்கிறதே இல்லை. அந்தந்த சீசனுக்கு விளையக்கூடிய காய்கறிகளையும் யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. இப்போது அதிகமாக பழங்களை உற்பத்தி பண்ணுற நாடும் இந்தியா தான். அதிகமாக பழங்களை காசு கொடுத்து வாங்குற நாடும் இந்தியா தான். பழங்களுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற நாடும் இந்தியா தான். ரெண்டுமே பாருங்கள், ரெண்டு கொடுமை இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு பழக்கங்களில் நம்ம பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது, அந்தந்த சீசனில் விளையக்கூடிய காய்கறிகளை சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ பேசிக்காக அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஜூஸஸ் எல்லாம் குடிக்கலாம். வெளில போனோம் அப்படின்னா இளநீ குடிக்கிறது, கமங்கூழ் குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி அடைஞ்சாலும் மன உளைச்சல் குறையும். வாதம் சம்மந்தப்பட்ட, பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது வரும். குறிப்பாக பித்தம் அதிகமானால் தான் தூக்கமின்மை பிரச்சனை வரும். கூடவே கொஞ்சம் லைட்டாக வாதம் இருந்தாலும் தூக்கமின்மை பிரச்சனை வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி அந்த தொந்தரவு இருக்கும். என்ன பண்ணால், எந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் நல்லா தூங்கலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இதுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் 3 வேளையும் சாப்பிடும்போது 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு உணவு சாப்பாட்டில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடலுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மலைக்குடல்லேருந்து எல்லாமே ஃப்ரீ ஆகும். அடுத்தது வந்து பெட்டர் ஆப்ஷனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் லேகியம் தி பெட்டர் ஆப்ஷன். கடுக்காய் லேகியம் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா குடல் சுத்தமாகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனை குறையும். நில ஆவாரப்பொடி, நில ஆவாரப்பொடி, அதாவது வஸ்திரகாவியம் பண்ண நில ஆவாரப்பொடியாக இருந்தால் இன்னும் சூப்பர். வஸ்திரகாவியம்னா என்ன அப்படின்னா, நில ஆவாரப்பொடி காஞ்ச தலை இருக்கு இல்லையா, இலையெல்லாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இட்லி வேவிக்கிறோம்ல, அந்த மாதிரி நாட்டு மாட்டு பாலை ஊற்றி அந்த இட்லி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த காஞ்ச அந்த இலையை மேலே கொட்டி இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சு இப்போ ஆவி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு 3 லேயர் துணி வச்சுருப்பாங்க சலிக்கிறதுக்கு. அப்போ சின்ன சின்ன ஈக்கு குச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருந்து அது அந்த லேயரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் வஸ்திரகாவியமாங்க. அப்படி 3 லேயர் ஃபில்டர் பண்ணி நமக்கு கை கிடைக்கிற அந்த நிலாவர பொடி வந்து அது விலை கூடுதல் தான். ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் பண்ணும்போது விலை கூடுதல் தான். ஸோ அந்த மாதிரி நிலாவர பொடியை வந்து நம்ம காலையில் மற்றும் இரவு உணவுக்கு அப்புறம் அரை ஸ்பூனு சுடுதண்ணியில் போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு மோஷன் நல்லா போகும். அதாவது மலக்குடல் இருக்கக்கூடிய குடல் கழிவுகள் வெளியே வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மன உளைச்சலே இல்லாது. அது குறிப்பாக நிலாவார பொடி வந்து மன உளைச்சல் சுத்தமாக 0 பண்ணிடும். ஆனால் அந்த நிலாவார பொடி நான் சொல்கிற மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி குடிக்கிறது பெட்ரு. இல்லாட்டினா நான் ஜீரகத்திலே லேகியம் போட்டு தருவாங்க. ஏன்னா சித்த வைத்தியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, சார் எனக்கு சீரகத்தில் லேகியம் போட்டு கொடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேகியம் போட்டு கொடுக்குறாங்க. நான் நம்ம சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கிட்ட இப்போ புதுசாக கன்சல்ட்டிங் வரவங்க எல்லாத்துக்குமே ஜீரக லேகியத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எங்ககிட்ட வாங்கலாம் பரவாயில்ல, எங்கே வேணாலும் வாங்கிக்கங்க. நிலாவார பொடியுமே அதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி வஸ்திரகாவியம் பண்ண மெத்தடில் எங்ககிட்ட இருக்குது. பட் நீங்கள் எங்ககிட்ட அதை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியில் எங்கே கிடைச்சாலும், நல்ல தரமான பொருள் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கங்க. நம்ம அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதோ அதை இப்போ யாருமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த அவங்க உடம்பு சொல்கிற தொந்தரவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கம்மி விலையிலே வாங்கி சாப்பிட்டு சரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சார் நம்மளுக்கு சொன்னார். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது இந்த தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சார் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது, அது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி.